used to say I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய பிஎல்எஃப்எஃப் தான்டா பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் இனிமேட்டு போட போகிற வீடியோஸ்லலாம் வந்து மெயின் லீட்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன். சைடில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு வந்து டயலாக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன்டா. நீங்கள் யூங்கி எங்கே, ஆரம் எங்கே, ஜின் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகேடா, அதுவும் இல்லாமல் ஜேர்னி ஆஃப் லவ் அதை வந்து நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு பார்க்கல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேடா, நம்ம இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ என்னென்னா, நம்ம ஷிமன், ஷுகா, நம்ம ஜேகே, டே, அப்புறம் நம்ம ஜேஹோப், இவங்க 5 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 5 பேரும் ஒரே கிளாஸ் அண்ட் ஒரே ரூம்மேட்ஸ் தான். காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கடா. இதுவே போதும். டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே அண்ட் ஜேஹோப்பை தான் காட்டுறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க நடந்து வரதை பார்த்தா எங்கேயோ ஒலிம்பிக்கில் வின் பண்ண போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம டேக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். இப்போ நம்ம டே காலை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, டே கால் பண்ணுறேன்னா அட்டன் பண்ணு. திட்டுவானோ? அதெல்லாம் திட்ட மாட்டான். டே பேசு அப்புறம் பேச மாதிரி திட்டு போகிறான். அதுவும் சரிதான் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு, ஹலோ ஜம்புகா, டேய் எங்கடா இருக்கீங்க? வந்துட்டுருக்கோம். நான் அப்போவே கிளம்பி வாங்கடா, கூடயே வந்துருங்கடான்னு சொன்னேன். நீங்கள் என்னன்னா 5 நிமிஷம் தூங்குறேன், 10 நிமிஷம் தூங்குறேன், டைம் ஆக்கிட்டீங்கல்ல. ப்ளீஸ்டா, நாங்கள் அப்பயே கிளம்பிட்டோம் தான், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்டா. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் ரீச் ஆகிடுவோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஓ, இதுதான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் காலை கட் பண்ணிட்டா. இப்போ நம்ம டீ ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு, டேடி அவன் செம்ம டென்ஷனாக இருக்கான், போனால் பண்டே பொழந்துருவான் போல், சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை சொல்ல. இப்போ நம்ம ஜேஹோப்பும் அவனாவது மண்டையை பழகிறது, ஏன் மண்டையை கூட பழப்பான், மண்டையை பழக்க மாட்டான். என்னது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் பிடிச்சி எடுத்துகிட்டு போக. இப்போ நம்ம ஜேஹோப்பும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்கடா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த நம்ம ஜேகே இருக்கிற இடத்த ரீச் ஆகிட. அவர் பார்த்தா ஒரு பெரிய மாலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம டீ ஃபாஸ்ட்டாக ஓடி போக, நம்ம டீவும் ஜேஹோப்பும் வரதை நம்ம யூங்கி பார்த்துட்டு, டேய் ஜேகே அது வரானுங்க பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகேவும் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க போகிறான் அப்படின்ற மாதிரி கடுப்பாக நின்றுட்டுருக்கா. நம்ம டீ கிட்டே போயிட்டு மூச்சு வாங்க வேர்த்து கொட்ட, நம்ம ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு, சாரிடா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், டிக்கெட் எடுத்துட்டியா? டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, உங்களால் தான் லேட்டு, சீக்கிரம் வாங்கடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு உள்ளே ஏற்றிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற மாலில் நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்திருப்பாங்க, படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூங்கி, ஜிமன், அப்புறம் நம்ம ஜேகே இவங்க எல்லாருமே காலையிலே கிளம்பியிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் கூப்பிட்ருப்பாங்க. இவங்க 2 பேர் ரூமில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க முன்னாடி போயிட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேஹோப்பும் லேட் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ இவங்க எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட்டெல்லாம் உள்ளே கொடுத்துட்டு என்ட்ராய்டா உள்ளே போனால் படம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது நம்ம ஜேகே தான். நம்ம டிவியும் ஜேஹோப்பையும் பார்த்து ஒரு முறம் மறைச்சிட்டு போயிட்டு சீட்லலாம் உட்காந்துட்டு படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் படம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குடா. அப்படியே ஒரு ½ டைம் ஸ்கிப் ஆக டக்குன்னு ஸ்க்ரீனில் நல்ல ரொமான்டிக் சீன் ப்ளே ஆகுது. அதை பார்த்துட்டு எல்லோரும் கல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேகே பக்கம் திரும்ப, ஜேகே டக்குன்னு எங்கேயோ டைவர்ட் ஆகுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப்பை பார்க்க, ஜேஹோப் கிட்டே வந்து, டேய்
இது ஆக்ஷன் சீக்வல் தானடா சொன்னேன். ஆமாடா. அப்புறம் என்னடா இதெல்லாம் இருக்குது? அதான் எனக்கும் தெரியல. ஆனால் நான் என்னவோ வெளியே பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி போட்டு வச்சுருந்தாங்க. பேனர்லாம் அப்படி பறக்க விட்டுருந்தானுங்க. என்னடா இப்படி இருக்கு? அந்த கேள்வியை நான் கேட்கணும், நீ என்ன பார்த்து கேட்குறியா அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்ல. இப்போ நம்ம யூங்கியும் அதே மாதிரி இவரை வெறிக்க பார்த்துட்ருக்கா. இப்போ எல்லோரும் டைவர்ட் ஆகலாம், சரி அதை பார்க்க முடியாத முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்கா. சரி ஸோ டிவியை பார்க்கலான்னு பார்த்தா வாயில் வச்சிருந்த பாப்கார்ன் கூட மெல்லாமல் வாயை பொழந்துக்கிட்டு அந்த சீனை பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகே நம்ம டேவை கவனிச்சிட்டு டே டே ஆ சும்மா இரு ஜங்குகா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காத. எவ்வளோ சூப்பரான சீன் போயிட்டுருக்கு, சூப்பரான சீன் போயிட்டுருக்கா. டேய் இதை ஏன்டா எப்படி பார்க்குற? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, டிஸ்டர்ப் பண்ணாத போ, அப்படிக்கா பிடிக்காதுன்னா வெளியே போ அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜங்குக்கு அமைதியாகிட்டு நம்ம ஜேஹோப் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு சரி அமைதியாக இருப்போம் அப்படின்னு தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை பார்க்க கொஞ்ச நேரத்தில் அதில் இன்னும் நல்லா ரொமான்டிக்காக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஜேகே டக்குன்னு அந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற அந்த டாப்பும் பாட்டமும் ஜேகேவும் டேவும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த ரொமான்டிக் ஜானரில். அந்த மாதிரி திங்க் பண்ணதும் டக்குன்னு ஜோன் அவுட் ஆகிட்டு டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்போ எதுக்காக அப்படி யோசித்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நான் ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளியே ஓடி வந்துடுறாரு. இப்போது டக்குன்னு இப்படி வெளியே ஓடி வந்துடுறேன். இவன் இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி யோசிச்சுட்டு நம்ம ஜேகே போகிறதே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேஹோப்பு போயிட்டானா நினச்சேன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யூங்கி என்ன வளர்ற? நான் என்னத்தை வளர்னேன், இருக்கிறது தானே சொன்னேன். நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஜேகேக்கும் டேவும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சத்தியமாக சொல்கிறேன்டா, 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குது. ஜேஹோப் என்னாச்சு உனக்கு? நல்லா தான் இருக்கு, நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனுங்க 2 பேரையும் வச்சு அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டால் நீயே ஷாக் ஆவ. என்ன சொல்லு? இல்லை நம்ம ஜேகே வச்சுருக்கான்ல ஒரு ஃபோனை. ஆமாம், அந்த ஃபோனை ஒரு நாள் நீ தொட்டிருப்பியா? எங்கே தொட விட்டான்? அவன் தான் பிடிங்கி வச்சுப்பானே. அதுக்கு அவனை கேட்டால் அவனுடைய ஃபேவரெட்டுன்னுவான். அப்படிப்பட்ட ஃபோனை நம்ம தெரியாமல் நேற்று கீழே போட்டான், அது தெரியுமா? ஐயோ இது எப்போ? ஆமாம், நேற்று பிரேக் பீரியடு நம்ம ஜங்குக்கு நம்ம கிட்ட ஃபோனை கொடுத்து வச்சுருந்தான். தெரியாமல் கையில் வச்சுருக்கப்போ கீழே போட்டு டொப்புன்னு ஸ்க்ரீனு அவ்வளோதான் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னதான் அப்புறம்? அவன் பாட்டில் சிரிச்சுக்கினே வாங்கி பேக்கெட் வச்சுட்டு போயிட்டான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், அதில் தான் எனக்கே சந்தேகம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடில இருந்தே இருந்துச்சு தான், நேற்று கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இதெல்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைடா. எனக்கு தெரிஞ்சு பார்க்க இன்னசென்ட்டாக கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கான்ல, அதனால தான் அவன் அப்படி கேர் பண்ணி திட்டாமல் கொள்ளாமல் எதனா போயிருப்பான். அதை விட்டுட்டு பார்க்கலாமா? வா. எங்கே வர்றதுக்கு? ரெஸ்ட் ரூமுக்கு. அவன்கிட்ட போய் கேட்போவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பிடிச்சி இழுக்க. இப்போ நம்ம ஜிமனை இவங்க என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்க பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேஹோப்பு ஜிமன்ட்ட ஜிமன், நீங்கள் 2 பேர் 2 படம் பாருங்கள், நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக. இப்போ நம்ம ஜிமனும் இரு நானும் வரேன். எங்கே வரேன்? தனியாக இருப்பான், கொஞ்ச நேரம் இரு, உடனே வந்துடுவோம், அதுக்கப்புறமேட்டு போ அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிமன் அங்கேயே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கா. இப்போ நம்ம யூங்கியும் ஜேஹோப்பும் அந்த இடத்த விட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா நம்ம ஜேகே அந்த வாஷ் மிஷின் இருக்கும் இல்லையா, அது மேலே கையை வச்சுக்கிட்டு மூச்சு வாங்க மிரரை பார்த்த மாதிரி அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம யூங்கியும் ஜேஹோப்பும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் சாஞ்சி நின்று கையை கட்டிக்கிட்டு மிரரில் நம்ம ஜேகேவை பார்த்துக்கிட்டு நம்ம யூங்கி, என்னப்பா எங்கே வந்து நின்றுட்டுருக்க? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்தா? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்துட்டு மூஞ்ச பார்த்து நிற்கிறேன். சும்மா தான். நடிக்காத,
உனக்கும் டீம் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குதாண்ணா? சி என்னடா சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஓ அப்படிலாம் இல்லையா சார்? அப்புறம் ஏன் இப்படி வரைக்கும் ஓடி வந்தீங்க? அதான் சொல்லிட்டு தானே வந்தேன் ரெஸ்ட்ரூம் வரேன்ட்டு. நம்பிட்டேன். ஜேகோப் எல்லா விஷயத்தையும் சொன்னான். எனக்கே என்னமோ கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏய் யூங்கி, பைத்தியம் மாரி பேசாத, தள்ளு வழிய விட அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே நம்ம யூங்கியை விலக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு நவுத்த, பட் நம்ம யூங்கி நம்ம ஜேகேவை போக விடாமல் அவருடைய செஸ்ட் மேலே கையை வச்சு தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட செஸ்ட்டில் கை வைக்க, நம்ம ஜேகேவோடைய ஹார்ட் பீட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை நம்ம யூங்கி சென்ஸ் பண்ணிவிட்டு, டேய் ஜங்குக்கு, நீ நல்லா தானே இருக்க, என்னடா இப்படி துடிக்குது, சும்மா இரு, அதெல்லாம் எதுக்கு நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட கையை தட்டி விட்டுற. இப்போ உடனே நம்ம யூங்கி, டேய் மறைக்காமல் சொல்லு, நாங்கள் எதாக இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஏய் இந்த கிறுக்கு தனமெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க, வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம யூங்கியை தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட, நம்ம யூங்கி வரைக்கும் நம்ம ஜேகோப்பை பார்க்குறாரு. இப்போ ஜேகோப் பார்த்துக்கிட்டோம். ஜேகோப்பை சொன்னனே நம்பினியா நீ? பார்த்தியா? டேய் என்னடா விட்டா அது வெளியே எகி குடிச்சு வந்து கீழே துடிச்சுட்டு இருக்கும் போறடா. அதான்டா நானும் சொல்கிறேன், அவன் எதோ யோசிச்சிருக்கான் டேவை பற்றி, அதனால தான். அது எப்படி நீ கரெக்டாக சொல்கிற? ஏய் என்ன உனக்கு கரெக்டாக ரொமான்டிக் சீன் வரும்போது தான் உனக்கு குச்சம் வேணுமா? சரி விடு, அந்த சாப்டர் விடு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இவங்க திரும்பியும் தேட்டருக்கு போயிடா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜேகே டே பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம டேவையே சைடு ஐஸில் பார்த்துட்ருக்காரு. அதை நம்ம யூங்கியும் ஜேஹப்பும் கவனிச்சிட்டு அவர்கிட்ட போகிறப்ப அப்படின்னு இருமிட்டே கிட்ட போகிறாரு. இப்போ நம்ம ஜேகே யூங்கியும் ஜேஹப்பும் வர்றதை பார்த்துட்டு அப்படி நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிடா. இப்போது அவர் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம டே பார்க்க சோகமாக இருக்கான். அதனால நம்ம ஜேகே கிட்ட போயிட்டு, டேய் என்னாச்சு, என்ன நார்மல் தானே? என்னத்த நார்மல் தான், ஓ எனக்கு இப்போயே அந்த படத்தை ரீவைண்ட் பண்ணணும். என்னது? ஆமாம் ஜோக்குக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏய் இன்னும் படம் ஓடிந்தாண்டா இருக்கு. நான் படத்தை சொல்லலை, அந்த சீனை சொன்னேன். இல்லையா இருக்கா நீ அதை போய்ட்டு திரும்ப பார்க்கணுன்னு? ஏய் உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுடா, உனக்கு எங்கடா அதெல்லாம் புரிய போகுது? அதெல்லாம் கொஞ்சமாவது ரொமான்டிக் படம்லாம் பார்த்தா புரியும். இப்போ பார்த்தாலும் ஃபைட்டு அடிதடின்னு மொட்டைத்தனமாக இருந்தால் அதெல்லாம் அப்படி புரிய போகுது அப்படின்ற நம்ம ஜேகே அப்படியே ஒதுக்கி விட்டுறா. இப்போ நம்ம ஜேகே டிவி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுற மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு இப்போ அப்படியே படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கடா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக படமும் முடியுது. அப்போ அப்படியே ஷாப்பிங்க்கும் போகிறாங்க. நம்ம டேக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க, நம்ம டேக்கிட்ட எப்போல்லாம் ஜேகே போகிறாரோ அப்போல்லாம் நம்ம யூங்கியும் ஜேஹோப்பும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து நின்றுக்கிட்டு நம்ம ஜேகேவையே கவனிச்சிட்டு இருக்கிறதா நம்ம ஜேகேவும் கவனிக்கிறாரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. ரூமுக்கு போயிட்டு அப்படியே டயர்டாக அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அவங்கவுங்க பெட்டில் அப்படியே மறந்து படுத்துக்க. இப்போ போனதும் நம்ம டீ தான் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி ஒரு சின்ன இமேஜினேஷன் என்னென்னா, நம்ம டீ வந்து குளிக்க போயிருக்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா, நண்பன் படத்தில் ஆல் இஸ் வெல் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதில் வர பேக்ரவுண்ட் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். குளிக்கிறதுக்கு ஸ்க்ரீனு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு டோர் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓப்பன் தான். அப்படி இருக்கா மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் நம்ம டீ போயிட்டு குளிக்கிறதுக்காக நின்றுட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்ருக்க. பட் நம்ம டீ குளிக்க வந்ததை நம்ம ஜங்குக் பார்க்கல. போயிட்டு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பாரு. அவர் கொஞ்ச நேரத்தில் அவருடைய துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அங்கே வந்து பார்த்தா அந்த ஹோல் ரூமே இருட்டாக இருக்கும். நம்ம டீ குளிச்சிட்ருக்கிற அந்த காலம் மட்டும் வெளிச்சமாக இருக்குது. அதை பார்த்துட்டாரு. அந்த வெளிச்சத்தில் நம்ம டீ குளிச்சிட்ருக்கிறது வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஷர்ட்டில் அப்படியே தெரியுதுடா. அதனால டவல் கட்டி தான் குளிச்சிட்ருக்காரு. ஓகேவா? அப்படி தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு
அப்படி கல் பண்ணிட்டு அதை பார்த்துட்ருக்கா. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையில் வச்சுருந்த துணியை கீழே விலக்கி விட்டுடுறாரு. இப்போ அப்படி அந்த சர்டன் கிட்ட நடந்து போக நம்ம டேக்கு யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே டக்குன்னு யார் இது, யார் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, இப்போ உடனே ஜேகே டே பயப்படாத நான் தான். நீ தானா, ஒரு குரல் கொடுக்க மாட்டியா, நீ எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம டீ ரெஸ்ட்ரூம்குள்ளேருந்து சொல்ல, இப்போ இவர் அப்படி சரி சரி நீ கொல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ டக்குன்னு நல்லா பேசிகிட்டு இருந்த டீ டக்குன்னு ஜங்குக்கா 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 இங்கே வாயா இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் விளக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட, அவர் பார்த்தா நம்ம ஜேகே உள்ளே வந்ததும் நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் கையை போட்டுக்கிட்டு தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லி கத்திகிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை அழகாக ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி வச்சுக்கிறாரு. கீழே பார்த்தா நம்ம டீ மேலே வந்து அப்படியே ஒரு பல்லி மேலே விழுந்து ஷோல்டர் மேலே விழுந்து கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்துட்டு தான் கீழே 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 பல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கும் இன்னும் கீழே கீழேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா கீழே ஒரு பல்லி இருக்குது. அதை பார்த்துட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு இதுக்கு தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு காலாலே சும்மா அப்படியே தட்டி விட்டு சுன்னு அதை விரட்டி விட்டுற. இப்போ அந்த பல்லி அங்கேருந்து போயிட்டதும் நம்ம ஜங்குக்கு டேய் கண்ணை திறந்து பாரு, அது போயிடுச்சு. இல்லை இல்லை அங்கே தான் இருக்குது, அது அங்கே தான் இருக்குது. ஐயோ அதை துரத்து எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு. நான் துரத்திட்டேன்டா. இல்லை அது அங்கே தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி போயிருக்கோம், நான் துரத்தி விட்டுட்டேன், கண்ணை திறந்து பாரு, தூக்கி தானே வச்சுருக்கோண்ணே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம டீவும் சைடில் ஒரே ஒரு கண்ணு மட்டும் இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த பள்ளி போயிடுச்சான்னு பார்த்தா அது அந்த இடத்துல இல்லை. இப்போது பெரும் மூச்சு விட்டுட்டு தேங்க்ஸ் ஜங்கு, நல்லா தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஜங்குக்கு பார்த்தா ஆல்ரெடி நம்ம டிவியே பார்த்துட்டு கண்ணை கூட சிமிட்டமாக பார்த்துட்ருப்பாரு. நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம நம்ம ஜங்கு கூட ஐஸை பார்த்துட்டு ஜங்குக்கா எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கா, ஒன்றும் இல்லை இறக்கி விடணே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை அப்படியே கீழே இறக்கி விட்டுருக்காரு. இப்போது சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியே வைக்க, இப்போ டக்குன்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவரோட ஃபீலிங்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு திரும்பி டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜங்குக்கா என்ன பண்ணுற, விடு இதெல்லாம் என்னது, விடுன்னு ப்ளீஸ் ஒரு 5 செகண்ட் நான் இப்படி இருந்துக்கிறேனே ப்ளீஸ், என்னது 5 செகண்டில் விடனே, எனக்கு பயமாக இருக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய கையை தட்டி விட்டுட்டு அவருடைய கன்னத்தில் பள்ளீர்னு ஒரு அறையை விடவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு கன்னத்தை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. நம்ம டேக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அவருக்கு. அவர் அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து 10 மினிட்ஸ்லேயே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. இவர் ரூமுக்கு வரும்போதே மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கா, இல்லை ஒன்றும் இல்லைல்ல, எதுவும் அப்செட்டாக இருக்கா மாதிரி, ஒன்றும் இல்லை விடு, எதுனா இருந்துச்சுன்னா சொல்லுடா, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, சும்மா அதுக்கு நோண்டிகிட்டே இருக்கா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ஜிமின், சும்மா என்னை பிடிச்சி கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இறஞ்சி விழுந்துட்டு அப்படியே ஒரு பாட்டுன்னு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாரு. என்னடா இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் யூங்கியை பார்த்துட்டு அப்படியே முழிக்க, நம்ம யூங்கியும் சரி விட படு எதனாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ நம்ம யூங்கி ஜேஹோப்பை பார்க்க, ஜேஹோப்பு விட்றா அப்படின்ற மாதிரி அவரும் படுத்துடுறாரு. ஒரு 10 மினிட்ஸில் ஜேகே குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. எல்லோரும் அவங்கவுங்க பெட்டில் படுத்துருக்காங்க. நம்ம டீ மட்டும் தூங்கிட்டாரு, மற்றவங்களாம் சும்மா அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே போயிட்டு மிரரை பார்த்து அப்படியே ஹேர் செட் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்ருக்கா. அவரும் ஃபோன் எடுக்கிறாரு, ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே பெட்லேயே தூக்கி போட்டு அவர் பாட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்றாரு.
இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லோரும் தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கும் கிளம்புறாங்கடா. எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின், டே டே எங்க டேவா, ஏய் அவன் குளிச்சுட்ருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், எங்கே போனா அவன் அப்படின்ட்டு ஜேஹப் கேட்கா. இப்போ யாருக்குமே டே எங்கே போனா அப்படின்றதே தெரியல. சரி கிளாஸ்க்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே கிளாஸ்க்கு போயிடுறாங்கடா. கிளாஸில் போய் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. டேவை சுற்றி முற்றி தேடுறாங்க. டே பார்த்தா கரெக்டாக ஃபஸ்ட் பெஞ்சில் கார்னரில் அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, பட் நம்ம யூங்கி பிடிச்சி தரத்துறன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு, எங்கே போகிற நீ, பேசடா, என்ன பேச போகிற நீ, இல்லைடா எதுக்கு அவன் லூஸ் மாதிரி ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கான், எப்போவுமே நம்ம கூட லாஸ்ட் பெஞ்சில் தானடா உட்காருவான், 1 இயர் அப்படி தானே உட்காந்துட்ருக்கோம், இது நான் புதுசாக போயிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். ஜேகே ஒன்றும் தெரியாத மாதிரி பச்சை குழந்த மாதிரி நடிக்காதுன்னு, நான் என்னடா பண்ணேன், நீ ஒன்றுமே பண்ணலையா, அவன் ஏன் அப்படி இருக்கான்னு உனக்கு தெரியவே தெரியாதா, இவங்க நான் போதும் எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஆனால் நான் நடிக்காத, கம்முன்னு இரு, அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நீங்கள் கிட்ட ஷேர் பண்ண நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுவோம்ல, எதுக்குடா நேற்று அப்படி பண்ண, இவங்க அது அது ஜேகே நிறுத்து, நீ நேற்று பண்ணது தப்பு, அவன் பெர்மிஷன் இல்லாமல் அவனை டச் பண்ணுறது தப்புடா, ஆனால் இவங்க உனக்கு எப்படி, நேற்று நானும் உன் பின்னாடியே தான் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போக வந்தேன், ஆனால் நீங்கள் 2 பேரும், அதனால தான் நைட்டு எதுவும் நான் பேசிக்கல, ஆனால் இவங்க நான் வேணும்னு பண்ணலை, வேணும்னு பண்ணாமல் தெரியாமல் பண்ணியா நீ, தெரியாமல் பண்ணியா, அது என்னுடைய ஃபீலிங்ஸ்னால போதும்டா போதும், இதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, நம்ம பொறுமையாக பேசலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், ஓகேவா, அவனுக்கு இது ஃபஸ்ட் டைம்னால அவன் கண்டிப்பாக ரொம்ப பயந்துருப்பான், உனக்கு தெரியும்ல டிவி பற்றி, அவன் ஒரு குழந்தடா, அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம ஜேகே பாட்டுக்கிட்ட லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ இவரை நல்ல பெஞ்சில் லாஸ்ட்டில் தள்ளிட்டு நம்ம ஜேகே லாஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் நம்ம யூங்கி, அதுக்கப்புறம் ஜிமன், அதுக்கப்புறம் ஜேஹோப் இப்படி லைனாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டீ ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கிளாஸஸ் கண்டினியூ ஆகுதுடா. நம்ம ஜேகேக்கு கிளாஸில் கான்சென்ட்ரேஷனே இல்லை. எப்போவுமே எந்த பக்கம் திரும்பினாலும் அவருடைய கண் போயிட்டு நேராக டீவை தான் பார்க்குது. டீ என்ன பண்ணுறான் ஒரு வாட்டியை திரும்பி பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதில்ல, லன்ச் டைமும் வருது. லன்ச் டைம் வந்ததும் எல்லோரும் ஒன்றா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் உட்காந்துட்ருக்கா. எல்லோரும் டேக்கு வெயிட் பண்ணுறாங்க. டே பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி இவங்க உட்காந்துருக்க பெஞ்ச் பக்கம் நடந்து வந்துட்டு ஜேகே இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க மாட்டுறாரு. இப்போ நம்ம யூங்கி தான் டேவை பார்த்து, டே இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு பக்கத்தில் இருக்க சீட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுத்தா. இப்போது நம்ம டேவும் தயங்கி போயிட்டு அங்கே அப்படியே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம டே போயிட்டு உட்காந்ததும் நம்ம ஜேகே, இவங்க எனக்கு பசிக்கல, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கா. இப்போ ஜேஹோப்பை, ஏய் என்ன ஓரா சீன் போட்டுட்ருக்கா, உட்கார்றா, இல்லை பரவாயில்ல நான் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்றேன்டா, எனக்கு சுத்தமாக பசிக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, லன்ச் பெல் முடிகிறதுக்குள்ளாட நான் வெளியே மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அவர். இப்போ அந்த இடத்துல நம்ம டே, யோங்கி, அப்புறமேட்டு நம்ம ஜேஹோப்பு, நம்ம ஜிமன் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே கிட்ட நம்ம ஜிமன் தான், டே நேற்றுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு யோங்கி எல்லாம் சொன்னான், உங்களுக்கு எப்படி, இல்லை நேற்றுக்கு ஜேகே குளிக்க வரப்போ யோங்கி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்திருக்கான், அப்போது நீ எதுவும் பயப்படலாம் தேவையில்லடா, அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான், அது நீ தான் அவனை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கல,
1 இயர் பழகிருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவனை நீ புரிஞ்சு தானே வச்சுருப்ப. நீ அவனை தப்பாக எதுவும் நடந்துக்காத. அவனுக்குடைய இருக்கிற ஃபீலிங்ஸை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் அப்படி பண்ணியிருப்பேன்டா. இப்போ எனக்கு இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே உட்கார வச்சுங்களா என்ன? ஆ ஏய் டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு. நம்ம 1 இயராக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நீ நீ சீரியஸாக எடுத்துக்காத. உனக்கே தெரியும்ல, ஜேகேவால் கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அவனால் ஃபஸ்ட்டு உன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் எப்படி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவனால் வெளியே சொல்ல முடியாமல் தான் அப்படி அவன் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு கோவப்படாதடா. அவன்கிட்ட போய் பேச. அவனும் உங்ககிட்ட காலைல பேசணும்னு சொல்லிட்டு வந்தான். நாங்கள் தான் ஒன்று எதுவும் டென்ஷன் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே மூட் அப்செட்டாக இருந்தேன்னா அதனால தான் நாங்கள் அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான். நீயும் பேசு. என்னவோ இதுக்கு முன்ன பேசாத மாதிரியே இருக்காதுங்க. ப்ளீஸ்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாத டே ப்ளீஸ். ஜிமின், நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா? இல்லை புரியல. ஜிமின், இங்கே பாரு, உனக்கே தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நான் தான் லாஸ்ட்டாக வந்தவங்கக்கிட்ட சேர்ந்தேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் வந்து சேர்ந்ததுக்கு காரணமே ஜேகே தான். ஜேகேவா? ஆமாம். அவனை ஃபஸ்ட் டே காலேஜில் பார்க்கும்போதே எப்படியாவது அவன்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவனை எனக்கு பிடிக்கும். என்னது? சொல்கிறத கேளுங்க. எனக்கு ஜேகேவை உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனை பற்றி புரிஞ்சுக்கணும், அவன் கூட இருக்கணும்னு எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. ஆனால் எனக்கு எப்படி அவங்ககிட்ட போய்ட்டு டேரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்ககிட்ட பேசி எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே உள்ளே வந்துட்டேன். ஆனால் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ என் மனசு ஒத்துழைக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, காலப்போக்கில் பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விட்டு வச்சுருந்தேன். எனக்கு அவன் நேற்று பண்ணதில் தப்பு எதுவும் கிடையாது. நானே அந்த நேரத்தில் அவன் இடத்துல இருந்து யோசித்தா அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு திடீர்னு ஏன் இவன் பைத்தியக்காரன் மாதிரி இப்படி, எனக்கு தெரியாதுல்ல என் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. நீயே சொல்லு, உனக்கு முன்ன பின்ன அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றது தெரியாமல் நீ போய்ட்டு ஒருத்தவங்களை கட்டி பிடிச்சா அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு யோசிக்க தோணாதா? அதையே அவன் யோசிக்கலை. நான் எப்படி யோசிப்பேன்னு அவன் ஏன் யோசிக்கலை? எனக்கு அந்த ஒரு கோபத்துலையும் பயத்திலும் தான் அவனை நான் அடிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்த கோபமுமே கிடையாது. நான் அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்னா அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் காலையில் அவங்கக்கிட்ட வராமல் விலகி இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னென்னமோ நினச்சிப்பீங்கன்னு நான் யோசிக்கலை. டே, ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ண. அப்போது உனக்கு ஜங்குக்கா லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, நான் பண்ணுறேன்டா. ஆனால் எனக்கு எப்படி அவன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நீ சொல்லவே தேவையில்லடா, அவனுக்கும் உன் மேலே அதே ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. அவனே வந்து சொல்வான். நீ ஜஸ்ட்டு போயிட்டு பேச மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆனால் நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுறது? அவனை நான் அடிச்சிட்டேன். இப்படி அடித்ததெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுடா. இந்த யூங்கி இருக்கான் பாரு, இவனுக்கு எத்தனை வாட்டி திரும்ப நான் அரைஞ்சிருக்கேன். ஆனால் அவன் பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப வருவான்டா. என்னது, யூங்கி அரைஞ்சிருக்க திரும்ப வருவானா? என்னடா சொல்கிற நீ? உடனே ஜிமின், என்கிட்டேருந்து நீ எதுனா மறைக்கிற? யூங்கி, என்ன நடக்குதுங்க? அது அது நான் சொல்கிறேன். முதல்ல மேட்ரை முதல்ல முடிக்கலாம். இரு, நான் ஜங்குக்கா லவ் பண்ணுறது தான். ஜங்குக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கான். ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ள அது வந்து சரிடா, சொல்லிடுறேன். நானும்
2 வீக்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சொல்லலான்னு இருந்தோம், அப்புறமேட்டு சொல்லலான் தான். சரி விடு, அதான் தெரிஞ்சிச்சுல. ஓ மேட்ருக்கா. ஜிம்மன் எனக்கு பயமாக இருக்கு அவனை மீட் பண்ணுறதுக்கு. ஏய் என்ன நீங்கள் என்னவோ எலியும் பூனைய மாரி பண்ணிட்டு போ, அப்படிக்கா அவன்கிட்ட போய் பேச போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை விரட்டி விடுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோ போய் இங்கே பாரு, அவெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எங்ககிட்ட அவன் விடுக்குன்னு இருந்தாலும் உங்ககிட்ட அவன் பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக அப்படி பல்லு பிடுங்கினப்பா மாரி அமைதியாக இருப்பான். நீ போயிட்டு அவன் முன்னாடி மட்டும் நில்ல, அவனே வளன்னு பேச ஆரம்பிச்சிடுவான் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீக்கிட்ட சொல்ல. இப்போ நீ நம்ம டீவும் சரி போகிறேன், ஆனால் என் மேலே அவன் கோவப்பட்டான்னா உங்கள் 4 பேர்கிட்டையுமே நான் இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், காலேஜ் விட்டே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தட்டை அங்கே வச்சுட்டு எழுந்துச்சி போகிறாரு. நம்ம ஜேகே வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. அவர் எங்கேயுமே போகல. அவருடைய பைக் ஒன்று வெளியே இருக்குதுட்டா. அந்த பைக்லேயே அப்படியே சாஞ்சா மாதிரி நின்றுக்கிட்ட அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம நம்ம ஜேகேக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்ட ஜங்கு டே என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் இது தேவைன்னு வேணும்னு நான் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. நான் ஏதோ இந்த புத்தி பைத்தியக்காரத்தனமாக என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான். ஐம் சாரி டே, உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான், நீ இன்னும் 2-3 அரை வரை அரைஞ்சிக்கோ. நான் பண்ணது தப்பு தான், என்கிட்ட பேசாமல் இருக்காத. சங்குக்கு நானும் சாரி கேட்கணும். நான் தேவையில்லாமல் உன்னை நேற்று அரைஞ்சிட்டேன். இல்லாட்டே நீ அரைஞ்சது தப்பே கிடையாது. யாரோவா எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அப்படி பண்ணால் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் வந்து இப்படி பண்ணியிருந்தாலும் என்ன நீ அரைஞ்சிருப்பியா? இல்லை, நானும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து உன்னை அப்படி கட்டி பிடிச்சிருந்தா என்ன அப்படி தான் அரைஞ்சிருப்பியா? ஆனால் நீ ஏன் என்கிட்ட அப்படி? ஜங்குக்கு நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன், எனக்கு உன்னை பிடிக்கும். நான் உங்ககிட்ட எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தள்ளி அப்படி ஆக்வர்டெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அது உனக்கு தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த காலேஜுக்கு வந்ததுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் சொல்லாமல் எப்படியாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டேன். ஆனால் 1 வருஷம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஜங்குக்கா. உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக கேட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு காதில் சரியாக தான் உழுதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டிவியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே இருந்தவருக்கு தானாக கண்ணெல்லாம் கலங்குதவருக்கு. இப்போ பைக் அந்த சைடு நின்றுப்பாருடா. இப்போ டேக்கு முன்னாடி வந்து எதுவுமே பேசிக்கல அவருக்கு அமைதியாக நம்ம டீயோடைய கையை பிடிச்சி அவர்கிட்ட எடுத்து ஒரு சாஃப்டாக ஒரு ஹக்கை கொடுக்குறாரு. டேவும் பதிலுக்கு நம்ம ஜங்கு கூட ஹிப்பை சுற்றி அழகாக கையை போட்டுக்கிட்ட அப்படி ஒரு சின்ன ஹக் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஜிமினும் யூங்கியும் ஜேஹோப்பும் போனவன் என்னடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்ல உடனே இவங்க 3 பேருமே ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினு நம்ம யூங்கியோடைய யூங்கி அப்படியே சைடு அப் பண்ணிக்கிட்டு அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ உடனே யூங்கி ஏம்மா எப்படி கேட்குற, நீ கொஞ்சம் விலகி இருக்கலாமே,
சீ போடா, உன்னெல்லாம் நான் லவ்வர்னு சொல்கிறேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும், என்கிட்ட பேசாத நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினி உள்ளே ஓடிடா. இப்போ நம்ம யோகி டே நில்றா, நீ இப்போ என்னை கெஞ்சி வைக்காத டே. இந்த யோகி வாயை வச்சுன்னு கம்முனே இருக்க மாட்டியாடா நீ. ஐயோ இப்போ பாரு, இப்போ அடுத்து நான் தான் ஆரம்பிக்கணுமா? ஜெமின் நிமிஷம் நில்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பாரு, குள்ள கற்றுக்காண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் பின்னாடி அவர் பாட்டுன்னு ஓடிடா. நம்ம ஜேஹப் நடுப்புறன்னு நின்றுக்கிட்டு எங்கேயும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் பார்த்துக்கிட்டு இதுங்க திருந்தாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தலையிலேயாச்சுட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஓகேடா, நான் இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மொக்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்போ உங்களுக்கு ஸ்டோரி அப்லோட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியாவது டைரியில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு பர்ஃபெக்ட் டயலாகோடு தான் பேசவே வருவேன். ஆனால் இப்போது ஒரு 2 நாளாக எனக்கு என்னன்னு தெரில, என் மூளைக்கு எந்த கதையுமே எட்ட மாட்டேங்குது, எந்த ஜானர் போடுறதுன்னு தெரியல. இந்த அத்தை பையன் மாமா பையன் அப்படி மாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு யோசித்தாலும் இது வந்து காமன் டாப்பிக்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். அதே சமயம் எனக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். இது சாட்டிஸ்ஃபைஸ் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டு சொல்லிவிடுங்க. ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஐ எம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், சூப்பரான கதையோடு சந்திக்கலாம். ஓகேடா, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம க்ளோஸ் டு 700. தேங்க்யூ டு ஆல் மை பேபீஸ். ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.